சூரத்துல் முஸம்மில் அத்தியாயம் 73 போர்த்தி கொண்டிருப்பவர். மக்காவில் அருளப்பெற்றது. திருக்குர்ஆனின் 73வது அத்தியாயம் அல் முஸம்மில் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயமாகும் இது. இதில் 20 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அருளப்பெற்ற பின்னணி. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை குறைஷியர் மக்காவில் தாருன் நத்வா சமூக கூடத்தில் குழுமியிருந்தனர். அப்பொழுது அவர்கள், இந்த மனிதருக்கு முஹம்மதுக்கு ஒரு பெயர் சூட்டுங்கள், அவரிடம் போக விடாமல் அப்பெயர் மக்களை தடுக்க வேண்டும் என்று கூறினர். அப்பொழுது அவர்களில் சிலர், ஜோதிடர் என சொல்வோம் என்றனர். அதற்கு வேறு சிலர், அவர் ஜோதிடர் அல்லவே என்று பதிலளித்தனர். பின்னர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என சொல்வோம் என்றனர். அதற்கும் வேறு சிலர், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரும் கிடையாதே என பதிலளித்தனர். பின்னர் சூனியக்காரர் என சொல்வோம் என்றனர். அதற்கும் வேறு சிலர், அவர் சூனியக்காரரும் கிடையாதே என்று பதில் கூறினர். பின்னர் இதே நிலையில் குறைஷியர் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். இத்தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அப்பொழுது நபி அவர்கள் தமது ஆடையால் தம்மை போர்த்தி கொண்டார்கள். அதையடுத்து வானவர் தலைவர் ஜிப்ரீல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, போர்த்தி கொண்டிருப்பவரே, யா ஐயுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, யா ஐயுஹல் முத்தஸிர் என்று விழித்தார்கள். வசனம் 1 முதல் 9 வரை. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். 1. போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் சொற்ப நேரம் தவிர மீதி நேரத்தில் நின்று வழிபடுவீராக. அதாவது அதில் சரிபாதி நேரம் நின்று வழிபடுவீராக, அல்லது அதிலும் சிறிதளவு குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சிறிது அதிகமாக்கிக் கொள்வீராக. மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. நபியே, இனி உம்மீது நாம் வலுவான வாக்கை நிச்சயமாக இறக்கப் போகின்றோம். நிச்சயமாக இரவில் விழித்தெழுவதானது மனத்தை மிகவும் ஒருமுகப்படுத்தக்கூடியதும் வாக்கை நேர்த்தியாக்கக்கூடியதும் ஆகும். நபியே, நிச்சயமாக உமக்கு பகலின் நீண்ட ஓய்வு நேரம் உள்ளது. நபியே, உம்முடைய இறைவனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக. அவனிடமே முற்றிலும் சரணடைவீராக. அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் ஆவான். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நபியே, அவனை நீர் பொறுப்பாளனாக்கிக் கொள்வீராக. இவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட புதிதில் அருளப்பெற்ற வசனங்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்த்தி கொண்டு உறங்குவதை விடுத்து எழுந்து இரவு தொழுகையை, தஹஜுதை நிறைவேற்றுமாறு தன் தூதருக்கு அல்லாஹ் இங்கு கட்டளையிடுகின்றான். அத்தொழுகைக்காக இரவில் எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் என்றும் அடையாளம் காட்டுகின்றான். இனிமேல் குர்ஆன் வசனங்கள் தொடர்ந்து அருளப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும், அதற்காக தன்னிடம் முழுமையாக சரணடைவீராக என்றும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆணையிடுகின்றான். போர்த்தி இருப்பவரே, எழுவீர், தொழுவீர். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் ஆரம்ப வசனங்களில் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணை ஒன்றை பிறப்பிக்கின்றான். போர்த்தி கொண்டிருப்பதை கைவிட்டு அவர் தம் இறைவனாகிய தன்னை வழிபடுவதற்காக எழுந்திருக்குமாறு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இவ்வாறே மற்றொரு வசனம், அவர்களின் விலாப்புறங்கள் படுக்கைகளிலிருந்து விலகி இருக்கும். அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் தம் இறைவனை பிரார்த்திப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றது.
அதன்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுமாறு தமக்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அடிபணிந்து நடந்து வந்தார்கள். அவ்வாறு இரவு தொழுகை தொழுவது அவர்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பு கடமையாக இருந்து வந்தது. இதையே மற்றொரு வசனம், நபியே, இரவில் ஒரு பகுதியில் விழித்து தஹஜூத் என்னும் தொழுகையை அதை குர்ஆனை கொண்டு நிறைவேற்றுவீராக. இது உமக்கு கூடுதல் கடமையாகும். உம்முடைய இறைவன் உம்மை பாராட்டப்படும் இடத்தில் அமர்த்தக்கூடும் என்று குறிப்பிடுகின்றது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எவ்வளவு நேரம் நின்று வழிபட வேண்டும் என்ற அளவை அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதையே போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவில் சொற்ப நேரம் தவிர மீதி நேரத்தில் நின்று வழிபடுவீராக என்று முதல் 2 வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ் விவரிக்கின்றான். யா ஐயுஹல் முஸம்மில், இதில் முதலாவது வசனத்தில் போர்த்தி கொண்டிருப்பவரே என்பதை குறிக்க யா ஐயுஹல் முஸம்மில் என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பவரே என்று விளக்கமளித்தார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது ஆடையால் போர்த்தி கொண்டிருப்பவரே என்று பொருள் கூறினார்கள். இப்ராஹிம் அன்-நகை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையால் போர்த்தியிருக்கும் நிலையில் இவ்வசனம் அருளப்பெற்றது என்று கூறினார்கள். இரவில் சரிபாதி நேரம். அடுத்த வசனங்களில் அதில் சரிபாதி நேரம் நின்று வழிபடுவீராக, அல்லது அதிலும் சிறிதளவு குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சிறிது அதிகமாக்கிக் கொள்வீராக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு அதில் சரிபாதி நேரம் நிஸ்ஃபுஹு என்னும் சொற்றொடர் அதற்கு முந்தைய வசனத்தில் இடம்பெற்றுள்ள இரவில் அல்-லைல் என்னும் சொல்லின் அருகமைவு சொல் ஆகும். அதாவது, நபியே, நீர் சரிபாதி இரவுக்கும் சற்று கூடுதலாகவோ அல்லது சற்று குறைவாகவோ இரவில் நின்று வழிபடுமாறு உமக்கு நாம் ஆணையிடுகின்றோம். இந்த கூடுதல் குறைவு விஷயத்தில் உம்மீது குற்றமேதும் கிடையாது. நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. அடுத்த தொடரில் மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, குர்ஆனை பரபரப்போ அவசரமோ இல்லாமல் நிறுத்தி நிதானித்து ஓதுவீராக. ஏனெனில் அதுவே குர்ஆனை சிந்திப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே குர்ஆனை நிதானமாக ஓதி வந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையல்லாத கூடுதல் தொழுகைகளில் ஓர் அத்தியாயத்தை ஓதினால் வேக வேகமாக ஓதாமல் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் ஓதும் சிறிய அத்தியாயம் கூட குர்ஆனில் உள்ள நீளமான அத்தியாயங்களில் ஒன்றை விட நீளமானதாகிவிடும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபித்தோழர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் ஓதல் முறை எப்படி இருந்தது என வினவப்பட்டது. அதற்கு அனஸ் அவர்கள் நீட்டி ஓதுவதே அவர்களின் வழக்கம் என்று பதிலளித்தார்கள். பின்னர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிய அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதில் பிஸ்மில்லாஹ் என்று நபி அவர்கள் நீட்டுவார்கள், அர் ரஹ்மான் என்றும் நீட்டுவார்கள், அர் ரஹீம் என்றும் நீட்டுவார்கள் என தெரிவித்தார்கள். அப்துல்லா பின் அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓதல் முறை குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனமாக பிரித்து ஓதுவது வழக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று தனித்தனியாக ஓதுவார்கள் என பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆன் ஓதும் வழக்கம் உள்ளவரிடம் மறுமை நாளில் நீர் ஓதிக்கொண்டே ஏறுவீராக. உலகத்தில் நீர் நிதானமாக ஓதிக்கொண்டிருந்ததைப் போன்று நிதானமாகவே ஓதுவீராக. ஏனெனில் நீர் ஓதி முடிக்கும் கடைசி வசனத்தின் அருகில்தான் உமது தங்கும் இடம் அமையும் என்று கூறப்படும். குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவதும் தர்த்தீல் இனிய குரலில் ஓதுவதும் விரும்பத்தக்கது என்பதை காட்டும் நபிமொழிகள் பலவற்றை இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் நாம் முன்பே குறிப்பிட்டுள்ளோம். இனிய குரலில் ஓதுங்கள். ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, உங்களின் இனிய குரலால் குர்ஆனுக்கு அழகு சேருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை இனிய குரலில் ராகத்துடன் ஓதாதவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லர். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நீங்கள் குர்ஆனை ஓதுகையில் அதனை மணல் உதிர்வதைப் போன்று வேகமாக உதிர்க்காதீர்கள். பாட்டு பாடுவதைப் போன்று அதை அவசரமாக ஓதாதீர்கள். மாறாக வியப்பூட்டும் பகுதி வரும்போது நிறுத்துங்கள். அதை கொண்டு உள்ளங்களை உலுக்குங்கள். அத்தியாயத்தின் இறுதியை தொடுவதே உங்களின் குறியாக இருக்க வேண்டாம். வலுவான வாக்கை அருளப் போகின்றோம். அடுத்த வசனத்தில், நபியே, இனி உம்மீது நாம் வலுவான வாக்கை நிச்சயமாக இறக்கப் போகின்றோம் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் இயம்புகின்றான். இதில் வலுவான வாக்கு என்பதற்கு ஹசனல் பஸரி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் விளக்கமளிக்கையில், செயல்படுத்துவது வலுவாக இருக்கின்றன என கூறினர். மகத்துவமிக்கது என்றாலே அது அருளப்படும்போது பாரமாகத்தான் இருக்கும் என்று சிலர் கூறுகின்றனர். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடை எனது தொடையின் மீது இருக்க அவர்களுக்கு வேத அறிவிப்பு வஹி அருளப்பெற்றது. அப்பொழுது எனது தொடை நசுங்கி போய்விடும் போல் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு வேத அறிவிப்பு வஹி எப்படி வருகின்றது என்று வினவினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில வேளைகளில் மணி ஓசையை போன்று எனக்கு வேத அறிவிப்பு வரும். இவ்வாறு வருவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். மணி ஓசை மூலம் அவர் வானவர் கூறியதை நான் மனனமிட்டு கொண்ட நிலையில் அது என்னை விட்டு விலகிவிடும். இன்னும் சில வேளைகளில் வானவர் ஒரு மனிதரைப் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார். அப்பொழுது அவர் கூறுவதை நான் நினைவில் நிறுத்தி கொள்வேன் என்று விடையளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான குளிர் வீசும் நாளில் வேத அறிவிப்பு வஹி வருவதை நான் பார்த்துள்ளேன். வேத அறிவிப்பு நின்ற பின் அவர்களது நெற்றியில் இருந்து வியர்வை சொட்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகன பிராணியின் மீது அமர்ந்து இருக்கும் நிலையில் அவர்களுக்கு வேத அறிவிப்பு வழங்கப்படுவதுண்டு. அப்பொழுது அதன் முன்னங்கழுத்து தரை தட்டிவிடும். இரவில் விழித்தெழுவது மனத்தின் மாசை அகற்றும். அடுத்த வசனத்தில், நிச்சயமாக இரவில் விழித்தெழுவதானது மனத்தை மிகவும் ஒருமுகப்படுத்தக்கூடியதும் வாக்கை நேர்த்தியாக்கக்கூடியதும் ஆகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் விழித்தெழுவது என்பதை குறிக்க மூலத்தில் நாஷியா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், இரவு முழுவதுமே விழித்தெழுவதற்கான நேரம் நாஷியாதான் என குறிப்பிட்டார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நஷா என்றால் இரவில் எழுந்தார் என்று பொருள் கூறினார்கள்.
மற்றொரு அறிவிப்பில் இஷாவுக்கு பின்னுள்ள நேரத்தை அது குறிக்கிறது என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆக இரவில் விழித்தெழுவது என்பது இரவின் எல்லா நேரங்களையும் பொழுதுகளையும் குறிக்கும். இரவின் ஒவ்வொரு மணி நேரமும் நாஷியா என்றே குறிப்பிடப்படுகின்றது. எனவே இரவில் நின்று வழிபடுவது மனத்தையும் நாவையும் ஒருமுகப்படுத்துவதற்கும் ஓதலில் ஒன்றை செய்வதற்கும் மிகவும் பொருத்தமானதாகும் என்பதே இதன் கருத்தாகும். இதனாலேயே அடுத்த தொடரில் மனதை மிகவும் ஒருமுகப்படுத்தக்கூடியதும் வாக்கை நேர்த்தியாக்கக்கூடியதும் ஆகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது பகலில் நின்று வழிபடுவதை விட இரவில் நின்று வழிபடுவதே முறையாக ஓதி முடிப்பதிலும் ஓதலை புரிந்து கொள்வதிலும் மனப்போக்கை ஒருமுகப்படுத்தக்கூடியதாகும். ஏனெனில் பகலானது மக்கள் பரபரப்பாக இயங்கும் நேரமாகும், இரைச்சல் ஓங்கும் நேரமாகும், மேலும் பிழைப்புக்கான நேரமும் ஆகும். பகலில் நீண்ட நேரம் உண்டு. இதனாலேயே அடுத்த வசனத்தில் நபியே, நிச்சயமாக உமக்கு பகலில் நீண்ட ஓய்வு நேரம் உள்ளது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கு நீண்ட ஓய்வு நேரம் என்பதை குறிக்க சபுஹன் பவீலா என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு பொருள்கள் காணப்படுகின்றன. அபுல் ஆலியா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் நீண்ட ஓய்வு நேரம் என்றே பொருள் கூறியுள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓய்வு, வாழ்வாதார தேடல், அலைச்சல் என்று பொருள் கூறினார்கள். இதன்படி நபியே, உமக்கு பகலில் சொந்த பணிகளுக்கும் சமூக பணிகளுக்கும் தேவையான அளவுக்கு நீண்ட நேரம் உள்ளது என்று இதற்கு பொருள் அமையும். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏராளமான உபரி வழிபாடுகள் என்று பொருள் கூறினார்கள். இதற்கு அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளிக்கையில், நபியே, உம்முடைய உலகத் தேவைகளுக்கு பகலில் நீண்ட ஓய்வு நேரம் உள்ளது. எனவே உம்முடைய மார்க்கத்திற்காக இரவு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வீராக என்று தெரிவித்தார்கள். இவ்வாறு இரவு நேரத்தை வழிபாட்டுக்காக ஒதுக்க வேண்டும் என்பது இரவு தொழுகை கட்டாயமாக கடமையாக இருந்த போதுள்ள நிலைமையாகும். பின்னர் உயர்ந்தோனும் வளமிக்கோனுமான அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அருள் புரிந்து அதை எளிதாக்கி அது கடமை அல்ல என்று அறிவுறுத்தினான். பின்னர் விரிவான விசாலமான இறைக்கட்டளை வந்தது. இரவு தொழுகை கட்டாய கடமை என்பது நீக்கப்பட்டது. நபியே, இரவில் ஒரு பகுதியில் விழித்து தஹஜுத் என்னும் தொழுகையை அதை குர்ஆனை கொண்டு நிறைவேற்றுவீராக. இது உமக்கு கூடுதல் கடமை ஆகும் என்று அல்லாஹ் அறிவித்தான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பு. சஅத் பின் ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீர் குர்ஆனை ஓதியதில்லையா என்று கேட்டார்கள். நான் ஆம், ஓதி இருக்கின்றேன் என்றேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று கூறினார்கள். இதை செவியுற்ற நான் எழுந்து விடலாம் என்று எண்ணினேன். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை குறித்து நினைவு எனக்கு வந்தது. எனவே நான், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று அன்னாரிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், நீர் யா ஐயுஹல் முஸம்மில் எனத் தொடங்கும் 73வது அத்தியாயத்தை ஓதுவதில்லையா என்று கேட்டார்கள். நான் ஆம், ஓதி இருக்கின்றேன் என்றேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள் மூலம் இரவு தொழுகையை கடமையாக்கினான். எனவே அல்லாஹ்வின் தூதரும் அவர்களின் தோழர்களும் தம் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு ஓராண்டு காலம் நின்று தொழுதார்கள். இந்த அத்தியாயத்தின் இறுதி தொடரை 12 மாதங்கள் வானிலேயே அல்லாஹ் நிறுத்தி வைத்து கொண்டான். பின்னர்
இந்த அத்தியாயத்தின் இறுதி தொடரில் அல்லாஹ் சலுகையை அறிவித்தான். எனவே முன்னர் கடமையாக இருந்த இரவு தொழுகை பின்னர் கூடுதல் தொழுகையாக மாறிற்று. மற்றோர் அறிவிப்பு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாய் விரித்து வைப்பேன். அதில் நின்று இரவில் அவர்கள் தொழுவார்கள். இதை கேள்விப்பட்ட மக்கள் நபி அவர்களிடம் குழுமிவிட்டனர். எனவே நபி அவர்கள் கோபம் கொண்டவர்களைப் போன்று அங்கிருந்து வெளியேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் விஷயத்தில் கருணை கொண்டிருந்தார்கள். அதனால் மக்களுக்கு இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். எனவே மக்களே, உங்களால் முடிந்த நற்செயல்களையே கடைபிடித்து வாருங்கள். ஏனெனில் நீங்கள் நற்செயலில் சடைவடையாதவரை அல்லாஹ் வெகுமதி வழங்குவதில் சடைவடைய மாட்டான். நற்செயல்களில் சிறந்தது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே ஆகும் என்று கூறினார்கள். இந்நிலையில் போர்த்திக் கொண்டிருப்பவரே, இரவில் சொற்ப நேரம் தவிர மீதி நேரத்தில் நின்று வழிபடுவீராக. அதாவது அதில் சரிபாதி நேரம் நின்று வழிபடுவீராக, அல்லது அதிலும் சிறிதளவு குறைத்து கொள்வீராக, அல்லது அதைவிட சிறிது அதிகமாக்கிக் கொள்வீராக என்னும் வசனங்கள் அருளப்பெற்றன. இதை அடுத்து இரவு தொழுகை கடமையாக்கப்பட ஒருவர் இரவு தொழுகை தொழும்பொழுது கயிற்றை கட்டி அதில் இணைத்து கொள்ளும் அளவுக்கு போனார். இப்படியே 8 மாதங்கள் கழிந்தன. இதன் மூலம் தனது அன்பை அவர்கள் தேடுவதை அல்லாஹ் கண்டபொழுது அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களை கடமையான ஐவேளை தொழுகையின் பால் திருப்பினான். இரவு தொழுகையின் கடமையை தள்ளுபடி செய்தான். விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, போர்த்திக் கொண்டிருப்பவரே எனத் தொடங்கும் இவ்வசனங்கள் அருளப்பெற்ற பொழுது மக்கள் ஓராண்டு காலமாக தம் கால்களும் பாதங்களும் வீங்கும் அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபட்டு வந்தனர். இறுதியில் இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனத்தில் அதில் குர்ஆனில் இயன்றதை ஓதுங்கள் என்னும் தொடர் அருளப்பெற்றது. அதன் பின்னர் மக்கள் ஆறுதல் அடைந்தனர். இறைவனிடம் சரணடைவீராக. அடுத்த வசனம், நபியே, உம்முடைய இறைவனின் திருப்பெயரை நினைவு கூர்வீராக, அவனிடமே முற்றிலும் சரணடைவீராக என ஆணையிடுகின்றது. அதாவது அல்லாஹ்வின் நினைவை அதிகப்படுத்துவீராக, அவன் அளவில் ஒதுங்குவீராக, உம்முடைய வேலைகள் முடிந்தால் அவனை வழிபடுவதற்கு நேரம் ஒதுக்குவீராக. இதையே மற்றொரு வசனத்தில், நபியே, நீர் பணியை முடித்து கொண்டால் வழிபாட்டிற்கு தயாராகுவீராக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நபியே, உம்முடைய பணிகள் முடிந்துவிட்டால் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வழிபடுவதற்காக தயாராகுவீராக. அப்பொழுதுதான் மனம் அமைதியாக இருக்கும். அடுத்த தொடர் அவனிடமே முற்றிலும் சரணடைவீராக என்று பணிக்கின்றது. அதாவது அவனை மட்டுமே உளப்பூர்வமாக வழிபடுவீராக. இதற்கு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறுகையில், நீர் மனதோடு போராடி அவனிடம் உம்மை ஒப்படைப்பீராக என்று குறிப்பிட்டார்கள். மேற்கண்ட தொடரில் சரணடைவீராக என்பதை குறிக்க தபத்தல் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவரை முத்தபத்தில் என்பர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபத்தலுக்கு தடை விதித்தார்கள் என்றொரு ஹதீஸ் உண்டு. அதாவது மன வாழ்வை துறந்து வழிபாட்டிலேயே மூழ்கி விடுவதை தடுத்தார்கள். அவனையே பொறுப்பாளன் ஆக்குவீராக. அடுத்த வசனம், அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் ஆவான், அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நபியே, அவனையே நீர் பொறுப்பாளன் ஆக்கிக் கொள்வீராக என்று ஆணையிடுகின்றது. அதாவது
அவன் கிழக்கிற்கும் மேற்குக்கும் முழு அதிகாரியும் நிர்வாகியும் ஆவான். அவனைத் தவிர வேறெந்த இறைவனும் இல்லை. நபியே, எப்படி அவனை மட்டுமே வழிபடுவீரோ அப்படி அவனை மட்டுமே முழுமையாக சார்ந்திருப்பீராக. அவனையே பொறுப்பாளனாக்கிக் கொள்வீராக. பின்வரும் வசனங்கள் இதையே கூறுகின்றன. நபியே, நீர் அவனையே வழிபடுவீராக, அவனையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம்.